அப்பாவி தொண்டர்களை தூண்டிவிட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை ஏற்படுத்த பாஜக முயற்சிப்பதாக அமைச்சர் சேகர் பாபு குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் பேசிய அவர், தமிழ்நாடு அமைதி பூங்காவாக உள்ளதாகவும் குற்றவாளிகள் அண்டை மாநிலங்களுக்கு ஓட்டம் பிடிக்கும் அளவிற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் எதிர்பாராது நடக்கும் குற்றங்களுக்கு உடனுக்குடன் தீர்வு காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் பல சமூக விரோத சக்திகள் சென்னையை புகலிடமாக வைத்துக் கொண்ட சக்திகளை சென்னையிலிட்ட அண்டை மாநிலங்களுக்கு அவர்கள் ஓட்டம் பிடிக்கிற அளவிற்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் துரிதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. எதிர்பாராத நடக்கின்ற குற்றங்களுக்கு உடனுக்குடன் தீர்வு கண்டு அந்த குற்றவாளிகளை கைது செய்து ஸ்காட்லாந்து யார்டு இணையாக தமிழக காவல்துறையை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இயக்கிக் கொண்டிருக்கின்றார். ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் பாஜக மூத்த தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்திற்கான நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை குறைந்தால் தமிழக பாஜக ஏற்றுக்கொள்ளாது என்றார். இன்னைக்கு இந்த முருகன் சன்னிதானத்துல இருந்து சொல்றேங்க, பாரதிய ஜனதா கட்சி தமிழுக்கானது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எல்லா மாநில மொழிகளையும் விட்டுட்டு தமிழை அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார். ஆனா மறுபடியும் எங்களை தமிழுக்கு எதிரானவர்கள் என்ன ஹிந்தி இசைன்னு யாரும் கூப்பிட்டு எனக்கு கெட்ட கோபம் வரும். நீங்க என்ன தமிழை வளர்த்திருக்கீங்க? நான் கேட்கிறேன், கனிமொழி அக்காவை கேட்கிறேன். அவங்க சர்ச் பார்க்ல படிச்சாங்க, நான் 5வது வரைக்கும் தமிழ்ல படிச்சேங்க, தமிழ் மீடியத்துல படிச்சேன். அதனால எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதனால நாங்களும் தமிழர்கள் தான், நாங்களும் கட்சியில உறுப்பினரா இருக்கிறோம், கட்சியில தலைவர்களா இருக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் தமிழ் உரிமைன்னு என்ன பேசுறதை விடுங்க. நீங்க தமிழ்நாட்டுல இடம் குறைஞ்சதுன்னா அதை நாங்களும் ஒத்துக்க மாட்டோம். அதுல மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் யாருக்கும் குறையாதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன ஏதோ பாஜகவுக்கும் தமிழுக்கும் ரொம்ப தூரம்னு சொன்னா எனக்கு கெட்ட கோவம். சட்டம் ஒழுங்கை சரி செய்யாமல் சட்டையை மட்டும் மாற்றி வீடியோ போடுறதுல எந்த பிரயோஜனம் இல்லை முதலமைச்சர் அவர்களே என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.